கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கடந்த வாரம் முழுவதுமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிற வேத பகுதி சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிற மாதிரி உலகம் எதிர்பார்க்கிறது மாதிரி ஒண்ணு கிடையாது. அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று அப்படி என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தோம். விசேஷமா அன்றாட தேவைகளுக்காக தான் இன்னைக்கு மனித சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம், அப்புறம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், ஒரு நல்ல வீடு வசதி வாய்ப்பு, காரு பங்களா வசதி, இது எல்லாமே. சோ இதுக்காக தான் மனித சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளிநாடுகள்ல 5 நாள் அவர்கள் நல்ல வேலை செஞ்சுட்டு அடுத்த 2 நாள் எங்கேயாவது கார் எடுத்துட்டு ரொம்ப லாங்குக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிருவாங்க. இந்த ஹாலிடேஸ் வரும்போது சில பேர் தங்களுடைய ஆஸ்தியை சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய டூரே என்ன பண்ணுவாங்க, போவாங்க. சோ மனித சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய தேவைகள் நம்ம ஆளுங்க தான் சேர்த்து வச்சு அப்படியே இன்னும் என் சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும். ஃபாரின்லாம் வேற அப்படியே கிடையவே கிடையாது. நல்ல வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா மனித சமுதாயம் டோட்டலா அவங்களுடைய தேவைகளுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? ஆனால் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க போதுமானவர். அதை நோக்கி நம்ம ஓடணும்ன்ற அவசியம் கிடையாது. நாம தேவனை நோக்கி தான் ஓடணும். நம்மளுக்குன்னு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, அதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு நேற்றைய தினத்துல சொல்லியிருப்பேன். கடந்த நாட்களாக எஸ்பெஷலி நேற்றைய தினத்துல ஆண்டவர் மனிதனை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவன் மேல ஒரு அழைப்பு இருந்துச்சு. அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாரு, அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக. சோ இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார் அப்படின்றத நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி இந்த அழைப்புக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா, மனுஷனை உண்டாக்குனதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்றது நேற்றைய தினத்துல பார்த்தோம். சோ இப்போ ஆதாமை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவனுக்கு என்ன, எதற்காக அவனை உண்டாக்குனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளோட சஞ்சரிப்பதற்கு ஒன்று. 2வது பரிசுத்தமான ஒரு சந்ததியை அவன் மூலமாக இந்த பூமியில உருவாக்கணும் அப்படின்றதுக்காக மனுக்குலத்தை உண்டாக்குனாரு. அவனை தன்னுடைய சாயல்ல உண்டாக்குனாரு. தன்னுடைய அதிகாரத்தை, நான் பரலோகத்தை ஆள்றேன், நீ என்ன பண்ணு, இந்த பூமியை ஆண்டுகொள் என்று சொல்லி இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் மனுஷனுக்கு அவர் கொடுத்தாரு. இந்த பரலோகமும் பூமியும் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பரலோகமும் பூமியும் போது எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, வானமும் பூமியும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தேவனும் மனுஷனும். புரியுதுங்களா? இது ரெண்டுமே எப்பவுமே இணைஞ்சிருக்கணும். இதுல ஒரு கேப் வந்துடக்கூடாது. இதுல ஒரு கேப் வந்துருச்சுன்னா அது அவருடைய மனசு தாங்காது. சோ எனிமி என்ன பண்றான், ஒரு பெரிய கேப்பை உண்டு பண்றான். பெரிய கேப்னா யாருமே இணைக்க முடியாத ஒரு பெரிய கேப்பை தேவனுடைய வார்த்தைய நம்பி வாழ்ந்த மனு மக்களிடத்துல தன்னுடைய பொய்களை சொல்லி அதை நம்பும்படி செய்து தேவனுடைய வார்த்தையை மீற வச்சு தேவனிடத்துல இருந்து மனு குலத்தை முற்றிலுமாக பிரிச்சிடலாம். பிரிச்சாலும் ஆண்டவர் இந்த மனு மக்களை என்ன சொல்லி ஆசீர்வதிச்சாரு, பலுகி பெருகுங்கள்னாரு. அதுல நான் உனக்கு என்ன ஆசீர்வதிச்சேன், நீ பலுகி பெறணும்னு நான் ஆசீர்வதிச்சேன், ஆனா நீ என் கூட இல்லையல்ல, அதனால நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, அதை நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், நீ பலுகி பெருக வேணாம், நீ எனக்கு விரோதமா நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால உங்களுக்கு பிள்ளையே இருக்கக்கூடாது, சந்ததியே இருக்கக்கூடாது, நீங்க 2 பேரும் எனக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க
காலம் முழுக்க பிள்ளை இல்லாம 2 பேரும் வயசா இப்படியே செத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆதியில தேவன் மனுஷனை சபிக்கல. சபிக்கும் போது கூட பாருங்களேன், அந்த ஆசீர்வாதம் என்ன, இவங்க மேல வச்ச ஆசீர்வாதம் என்ன, பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த பார்ட் அவர் டச் பண்ணல. அதுக்கு பதிலா நீ பிள்ளை பெறும்பொழுது உன் வேதனை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் மனுஷனுக்கு ஒண்ணு கொடுத்தாரு. தேவன் மனுஷனிடத்துல ஒண்ணு ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அதை ரிட்டர்ன் வாங்க மாட்டாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி ரிட்டர்ன் வாங்க ஆரம்பிச்சாருன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு நிறைய கிருபைகள், பேய் ஓட்டுறது, தீர்க்க தரிசனம் சொல்றது, நிறைய கிருபைகள் கொடுக்கப்படுகிறது. அவங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோட ஒன்னா இணைஞ்சிருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்கள நம்பி இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்யறாரு. ஆனா அதுல ஒரு பெரிய கேப் வந்துருச்சுன்றதுனால ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, நீ என் கூட இல்ல, அதனால நான் உன்னை என்ன பண்றேன், அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் களை எடுக்க ஆரம்பிச்சாருன்னா இந்த உலகத்துல ஒரு சபையும் இருக்காது, ஊழியமும் இருக்காது, விசுவாசியும் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்காரனை இல்ல ஒரு விசுவாசிய அவங்களுடைய தப்புக்கு தகுந்தது போல ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. நல்லது ஒரு பக்கம் நடக்கும், ஆனா நிறைய பேரு பின்வாங்கி போயிருவாங்க. ஊழியக்காரங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அவமானப்படுத்துறவரும் கிடையாது, அசிங்கப்படுத்துறவரும் கிடையாது, வேதனைப்படுத்துறவரும் கிடையாது. அவர் ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தகப்பன். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த கேவலமான காரியங்களை செய்யறதெல்லாம் மனுஷங்க தான், மனுஷங்களுக்குள்ள மனுஷங்க. அதனால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. சோ தகப்பன் ஆல்வேஸ் அவர் ஆசீர்வதிச்சாரு, ஒண்ணு கொடுத்தாரு. இப்ப இந்த கூடுகையில இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கடவுளோட சரியா இல்லாததுனால அதுல ஒரு குறைவும் இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா காடோட நம்ம கனெக்டடா இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும், அவருக்குன்னு கனிகளை கொடுக்க முடியும். காடோட கனெக்டடா இல்லைன்னா கனிகளை கொடுப்போம், ஆனா அந்த கனிகள் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்காது, நமக்கு பிரயோஜனமா இருக்கும், இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படியே நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி உருவாக்கப்பட்ட நம்ம பிசாசுக்கென்று கனி கொடுக்க கூடியவர்களாக நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய அந்த சாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேறு சாரம் அது தேவனிடத்திலிருந்து வழி விலகி பிசாசனுடைய ராஜ்யத்தோட கனெக்ட் ஆயிடும். சோ ஆசீர்வாதம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த மக்களை, அதாவது ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சாலும் அவங்க மேல என்ன ஆசீர்வாதத்தை சொன்னாரோ அதை அவர் ரிட்டர்ன் வாங்கல. அது அவங்க வாழ்க்கையில ஓகே அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பெருகி கொண்டே வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, பெருகி கொண்டே வந்தாங்க. ஆனா ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பெருக 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 அவங்க பெருகணுன்றதுக்காக தான் அவங்களை உண்டாக்குனாரு. அவங்க பெருகணுன்றதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சையாக, ஏக்கமாக, நோக்கமாக இருந்துச்சு. ஆனா நாள் அடைவுல அந்த பெருக்கம் அவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒண்ணா மாறிடுச்சு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவர் இந்த பூமியையே அழிச்சு போடக்கூடிய அளவுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மனிதன் தன் வழியை கெடுத்து கொண்டிருந்தானா, மனிதன் தன் வழியை கெடுத்து கொண்டிருந்தானா. இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மனுஷன் தப்பு செஞ்சுட்டான், உலகத்துல பாவம் பெருகி போச்சு அப்படி பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேவனுக்கென்று படைக்கப்பட்ட மனுக்குலம் தேவனோட இணைஞ்சி வாழாம தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருளின் ராஜ்யத்தோடு இணைந்து இருளின் ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக அவர்கள் உருமாறி கொண்டு வந்தார்கள். இப்ப உங்க பிள்ளை
உங்களுக்கு அந்த வேதனையை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். உங்க பிள்ளை உங்களுக்கு எதிரியா இருக்கிற வேற ஒருத்தனுடைய குடும்பத்துல போய் ஜாயின் ஆகி உங்களை விரோதியா பார்த்து உங்களுக்கு எதிரா உங்களை அழிக்கணும் அப்படின்றது போலவே அதையே நோக்கமா வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சோ எனிமே என்ன பண்றான் அப்படின்னா, மனுமக்களை தேவனுடைய வார்த்தையை மீற செஞ்சதோட அவனுடைய வேலை முடிஞ்சு போகல. அதற்கப்புறம் இந்த மனு குலத்தையே தேவனுக்கு எதிராக திருப்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காட் என்ன பண்றாரு தெரியுமா? காட் நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும், எவ்வளோ நீ எனக்கு எதிரா திரும்பினாலும், எவ்வளோ எனக்கு விரோதமா பேசினாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுக்குலத்தின் மீது அவர் அளவில்லாத அன்புடையவராக அந்த அன்பை செலுத்தி கொண்டே இருந்தாருங்க. செலுத்தி கொண்டே இருந்தார். ஈவன் மனுக்குலம் வந்து நிர்வாணத்துல இருந்த பொழுது கூட அவங்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு அவரு தோல் உடைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு உடுத்தினார்னு போட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதே அந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என் வார்த்தைக்கு விரோதமா நீ கீழ்ப்படியில, ஓடி போயிரு. அவங்க தோட்டத்தை விட்டு வெளியில ஓடி வந்துட்டாங்க. அவங்க தோட்டத்துல இல்ல, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில துரத்தப்பட்டுட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்களோ இவர் அங்க வந்துட்டாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதேன் தோட்டம் கர்த்தருடைய தோட்டம். கர்த்தர் இறங்கி உலாவுகிற வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலம். அங்க கொண்டு வந்து மனுஷனை வச்சு மனுஷனும் ஆதாமும் ஏவாலும் அதாவது தேவனும் ஒரு குடும்பமாக அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாவம் உலகத்துல வந்த உடனே அந்த குடும்பத்திலிருந்து மனுக்குலம் பிரிக்கப்படுகிறது. அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியிலே அனுப்பப்படுறாங்க. ஏன் அனுப்பப்பட்டாங்க அப்படின்ற ரீசனை நான் நேற்றைய தினத்துல உங்களுக்கு நான் சொன்னேன். இவங்க வெளியில வந்தாங்க, ஆனா அவரு மேலேயே இருந்திருக்கலாம்ல. இல்ல ஏதேன் தோட்டத்திலே இது ஏன் தோட்டம் தானே, இது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்துட்டு நீ என்னைய வந்து பாருன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? கட்டளை கொடுத்திருந்தா இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீ 6 நாள் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணு, 7வது நாள் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துடுன்னு சொல்றது மாதிரி. புரியுதுங்களா? இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? 7வது நாளை தனக்கென்று அவர் பிரித்து எடுத்தாரு. அப்ப அந்த ஒரு நாள் மட்டும் நீ என்ன பண்ணு, என்னை வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த ட்ரெண்டை உருவாக்கி வச்சிருக்கலாம்ல. ஆனா அவர் அப்படி அதை செய்யல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுக்குலம் ஏதேன் தோட்டத்துல இல்ல. அப்ப அவரும் அங்க ஏதேன் தோட்டத்துல இல்லங்க. அவரும் மனுஷன் எங்க இருக்கிறானோ அங்க மனுஷனை தேடி வந்து அங்க அவனுக்கு என்ன வேணுமோ தொடர்ந்து அந்த சப்ளை அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. அதுதான் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சப்ளை, இந்த பிளஸிங், இது எல்லாமே நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றத பொறுத்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. முதல்ல இந்த எண்ணத்தை நீங்க என்ன பண்ணணும்? மாத்தணும். என்ன மாத்தணும்? நான் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை. ஆசீர்வாதம் உன்னை டிபெண்ட் பண்ணி வருது கிடையாதுமா, அவரை டிபெண்ட் பண்ணி வருது. அவர் அன்புடையவராக இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சூரியன் உதிக்குது. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் மழையை பெய்ய பண்றாரு. அதை காட்டிலும் விசேஷித்த ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, உங்களை கைவிட்டுருவாரா? நீங்க அவருடைய பிள்ளைங்க தானே. உங்களை வெறுத்துருவாரா? வேணான்னு சொல்லி துரத்தி அடிச்சிருவாரா? அப்படி பண்ணவே மாட்டாரு. அப்படி பண்ணணும்னு அவர் ஆதியிலேயே பண்ணிருக்கணும். ஆனா அங்க ஏதேன் தோட்டத்தை விட்டுட்டு வெளியில வந்து மனுஷனுக்கு என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அவர் எப்படிப்பட்ட இருதயம் உடையவராக அந்த மனுக்குலத்துக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறார்னு பாருங்க. அது ஊழியம் தான். இயேசு புதிய ஏற்பாட்டுல சொல்லுவார் பாத்தீங்களா, நான் ஊழியம் கொல்லும்படிக்கு வரலங்க, ஊழியம் செய்யறதுக்காக வந்தேன்னு சொல்லி. அதே போலதான் பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் மனிதனையும் தேவனையும் பாவம் பிரிச்சிருச்சுங்க. இந்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் மனுஷங்கிட்ட வர முடியல. ஆனா தேவன் வந்து மனுக்குலத்தை தேடி என்ன பண்றாரு? இறங்கி வந்து மனுக்குலத்தினுடைய சகல தேவைகளை சந்திக்கிறார். விட்டுருக்கலாமா இல்லையா? நீ வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனால இலைய போட்டுட்டே சுத்து, இலைய போட்டுட்டே சுத்து. அந்த இலை கொஞ்ச நாள்ல காஞ்சிரும்.
நிர்வாணமாயிருவ, மறுபடியும் இலைய தைச்சு தைச்சு போடு, இப்படியே இரு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல, விடல. அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியல, அவனுக்கு என்ன போட்டுக்கணும்னு தெரியல, எது அவனுக்கு சிறந்ததுன்னு அவனுக்கு புரியல. அதனால ஒரு நல்ல தகப்பனாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு தேவையானதை, அவனுக்கு எது தேவை அப்படின்ற தெரியாத சூழ்நிலையில அவனுக்கு அதை புரிய வச்சு, அவனுக்காக ஒரு மிருகத்தை பலியாக்கி தோல் உடைகளை உண்டு பண்ணி அவன் நிர்வாணத்தை மறைக்கிறார். அதான் இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை பார்க்க ஆரம்பித்தால், கர்த்தர் நம்மளுடைய அசிங்கங்களை, அவமானங்களை பார்க்க ஆரம்பித்தா, ஒருத்தர் கூட இந்த பூமியில நிக்க முடியாது. அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய அன்பினால, அவருடைய மன்னிப்பினால, அவருடைய தயவினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலதாங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இட்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் யுவர் வொர்க், இட்ஸ் டிபெண்ட் அப்பான் ஹிஸ் லவ் த்ரூ ஹிஸ் கிரேஸ். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். நான் சொன்னது போல தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய இருதயம் தெளிவா இருக்கும். எந்த வழியில போகணும். ஏன்னா வேதவசனம் சொல்கிறது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கின்ற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய இருதயம் தேவனோட கனெக்ட் ஆகும் பொழுது, வசனம் நமக்குள்ள வரும் பொழுது, நல்ல நிலமாக நம்மளுடைய இருதயம் மாறும் பொழுது, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, இந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? சில சூழ்நிலையில நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் நம்ம பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும். தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நீங்க காட் கிட்ட என்ன கேட்கிறீங்களோ இல்லையோ, தேவன் ஞானத்தை கேளுங்க. இந்த ஞானம் இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம, எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து தேவனுடைய ஞானத்தை கேளுங்க, கர்த்தருடைய ஞானத்தை கேளுங்க. எதை கேட்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, கேட்கிறதுல தெளிவா கேட்க வேண்டும். நீங்க ஆவிக்குரிய காரியங்களை தேவனிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தருவார். ஆக்சுவலி நம்ம கேட்க வேண்டியதே அதுதான், அது மட்டும்தான். ஏன்னா நான் சொன்னது போல உங்களுடைய அனைத்து தேவைகளும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று அல்லது சந்திக்கப்பட்டது. ஆனால் அது தேவனோட இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணலாம். காடோட இல்லைன்னா கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, பிரயாசப்பட்டு, பல பாடுகள் பட்டு அப்புறம் தான் அதை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். நேற்று சொன்னது போல ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்து தேவனோடைய பிரசன்னத்துல இருந்ததுனால அவன் அங்க கஷ்டமே படல. அதே வேலையை தான் இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில வந்து செய்யறாரு. ஆனா அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளா என்ன பண்ணுது, தரையில விழுது. ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுகிறது. கஷ்டப்பட்டு தன்னுடைய வியர்வையை இந்த பூமியில சிந்தி சாபத்தினுடைய விளைவை மனிதன் தன்னுடைய வருமானத்துல அவன் பார்க்கிறான். முதல் மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதோ அல்லது விதைக்க ஆரம்பிச்சதோ, இது எல்லாமே அந்த அறுவடை, இது எல்லாமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், எனக்கு இப்ப அதை சொல்லணும்னு தோணுது, ஸ்பிரிட்ல இந்த லீடிங் வருது. என்ன அப்படி தெரியுமா, இது வரைக்கும் நான் வந்து இந்த தாட் எனக்கே இது வரைக்கும் வந்ததில்லை, இந்த ரெவலேஷன் எனக்கே வந்ததில்லை. இப்பதான் எனக்கு அது புரியுது. எனக்கு ரொம்ப நாளா எதுக்கு கடவுளுக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும், புரியுதுங்களா? இந்த தாட் இருக்கா இல்லையா? காயினும் ஆபேலும் கடவுளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அவர் வாங்குற அளவுக்கு அவர் என்ன குறைவுபட்டா போயிருக்கிறாரு? எதுக்கு அவங்க வந்து அத வந்து அவருக்கு கொடுக்கணும், படைக்கணும்? அதுவும் தலையீற்றுகளில் முதன்மையானதை எதுக்கு வந்து, கொழுமையானதை வந்து ஆபேல் கொடுக்கிறாரு, கொடுக்கணும்?
கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை ஏன் கொண்டு வந்தார் காடு அப்படின்னு யோசிச்சு நான் பலமுறை யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுக்குலத்தின் மீது ஒரு சாபம் இருக்கிறது. என்ன சாபம்? நீ உழைக்கும் போது அந்த உழைப்பு உனக்கு சரியான பலனை கொடுக்காது. புரியுதுங்களா? பலனை கொடுக்காது. உன்னுடைய வியர்வை இந்த பூமியிலே சிந்தப்படணும். அந்த சாபத்தின் மூலமாக தான் நீ எல்லாவற்றையும் உருவாக்கணும். அந்த சாபத்தின் மூலமாக தான் சாப்பிடணும். அந்த சாபத்துல தான் வாழணும். அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிற அவன் அந்த சாபத்துக்கு கீழே தான் இருக்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சாபத்தோட சேர்ந்துதான் உழைக்கிறான். அதன் மூலமாக ஒரு நல்லது நடக்குது, ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அவனுக்கு எப்படிப்பட்டது கிடையாது, அவனை திருப்தியாக்க கூடியது கிடையாது. அதுவும் சாபத்தினுடைய விளைவுதான். அந்த சாபத்தினுடைய அவுட்புட்டை தான் அவன் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ரொட்டேஷன் இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ அந்த சாபம் என்ன அவன் கஷ்டப்பட்டாலும், என்ன அவன் முயற்சி பண்ணாலும், அந்த சாபத்துக்கு கீழே தான் இது எல்லாமே ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப காட் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சாபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சாபத்தினுடைய விளைவுல நீ ஏர்ன் பண்றல்ல, ரத்தத்தின் வியர்வை வந்து பூமியில சிந்தப்பட்டு முள்ளும் குறக்கும் உனக்கு முளைப்பிக்கும் சொல்லி ஆண்டவர் சபிச்சார்ல, சபிச்ச அந்த பூமியில மனிதன் சபிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு அதை அனுதினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சாபத்துக்கு கீழே எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சாபத்துலதான் அவன் வந்து எல்லாத்தையும் உருவாக்குறான். அவனுக்கு தேவையானதெல்லாம் உருவாக்கப்படுகிறது. அப்போ இப்ப காட் என்ன பண்றாருன்னா, அந்த சாபம் இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க, மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. மனிதன் தேவனிடத்திலிருந்து சபிக்கப்பட்டான். அந்த சாபத்தினுடைய விளைவு அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறது தேவனுடைய சாபம். அப்போ அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னது? சாபமா இல்லையா? சாபம் தான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? அந்த 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 ஆதியில நீ என்ன பண்ணு, அந்த சாபத்தை, அந்த அவுட்புட்டை, அதை எனக்கு என்ன பண்ணு, எடுத்துட்டு வந்து அதை என்கிட்ட கொடு. அந்த சாபத்தை நான் ஏத்துக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியில தேவன் மனுஷன்கிட்ட இருந்து அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டு நன்மைய மனுஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. அதுதாங்க காணிக்க. அதுதான் காணிக்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு இப்பதான் புரியுது. ஜஸ்ட் நவ் ஐ ரிசீவ்ட் இட் திஸ். எதுக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும், ஏன் நம்ம காணிக்க கொடுக்கணும், நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்ப எனக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துற காரியம், அன்றைக்கு சபிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வருமானம், காயினும் ஆபேலும் சபிக்கப்பட்ட சந்ததி தான். புரியுதுங்களா? ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்ட அந்த ஒரு சந்ததியில தான் இருந்து அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் சாபத்துல தான் இருக்கிறது. இப்ப காட் என்ன பண்றாருன்னா, என் மகனே, என் மகளே, உன்னுடைய சாபத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் ஆதியில என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாபத்தை அந்த காணிக்கையின் மூலமா அவர் பெற்றுக்கொள்ளுகிறாரு. ஏன்னா மனுஷன் சபிக்கப்பட்ட அந்த சாபத்தினுடைய விளைவு தான் இது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. முழு பூமியும் சாபத்துல தான் இருக்கிறது. ஆனா தேவன் என்ன பண்றாரு, அந்த சாபத்திலிருந்து மனுஷனுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சம்பவம். இததான் கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல மனுஷனுடைய எல்லா சாபத்தையும் சிலுவையின் மீது அவர் சுமந்து தீர்த்தார், தன்னை பலியா கொடுத்து. அப்போ பலி அப்படின்ற ஒரு விஷயம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த சாபத்தை, பாவத்தினுடைய விளைவாகிய அந்த சாபத்தை உடைச்சு போடுதுல. ஆமா, இததான் காயின் ஆபேல் அந்த நாட்களில் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுக்கு காணிக்கையா கொடுக்கறாங்க. அப்ப காணிக்கை கொடுக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல அவங்களுடைய சாபங்கள் முறிக்கப்பட்டு அந்த அவங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் டிரான்ஸ்பர் ஆகிறது. அதுதாங்க வந்து பழைய ஏற்பாட்டுல நடந்தது. அப்ப யோசிச்சுக்கங்க,
எதுக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும்? நான் இந்த குரூப்ல காணிக்க பத்தி பேசுறதே கிடையாது. காணிக்க கொடுங்க நம்ம கேட்டதும் கிடையாது. எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார், சந்திக்கிறாரு. ஆனா இந்த காணிக்கை எதுக்கு? ஏன் எதுக்கு நான் காணிக்க கொடுக்கணும்? அவருக்கு நான் ஏன் காணிக்க கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு எனக்கு என்ன நான் பேசினாலும், என்ன நான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவு பைபிள் காலேஜஸ் படிச்சிருந்தாலும் எனக்கு அது ஒரு கேள்வியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு இப்போ அதுக்கு ஒரு விடை கிடைச்சது. எனக்கு இன்னைக்கு அதுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைச்சது. அது என்ன இப்ப அந்த பாண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். நான் ஏன் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா விஷயம் இதுதான். நான் கடவுளுக்கு கொடுக்கிறது சாபத்தை முறிச்சு ஆசீர்வாதத்தை, எனக்கு என் சாபத்தை நான் கொடுக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தை அதன் மூலமா பெற்றுக்கொள்ளுகிறேன். கிறிஸ்து அந்த சாபத்துக்கான பரிகாரமா தன்னையே பலியா கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டார். சோ இயேசுவை பிலீவ் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் அது முறிக்கப்படுகிறது. அப்ப கொடுக்கிறது அப்படின்ற அனுபவம், நான் கொடுத்தா அவர் என்ன ஆசீர்வதிப்பாரு அப்படின்றதுதான் நம்ம இவ்வளவு நாள் யோசிச்சோம்ல. 10% கொடுப்போம், கொடுத்தா 10% எனக்கு கிடைக்கும். இந்த தாட்ல தானே இருந்தோம். இன்று இரவு அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க கடவுளுக்கு கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த சாபங்கள் முறிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறது. அதுதாங்க அந்த காணிக்கையில் அந்த பலியில நடக்கிற விஷயம் அதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. Thank you for this wonderful revelation. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய இருதயம் தெளிவாகட்டும், சிந்தனை தெளிவாகட்டும். இனிமேல் நீங்க காணிக்க கொடுக்கும் போது, கடவுள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது, தேவனுக்கு நீங்க காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் என்ன வந்துடக்கூடாது, நான் 10% கொடுத்தா அவர் எனக்கு 10% கொடுத்துருவாருன்ற எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை பூமியில நீங்க சொன்ன அந்த சாபம் இப்பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறது. இதை நான் உமக்காக விதைக்கிறேன், கொடுக்கிறேன் பலியாக சொல்லி. ஆக்சுவலி காணிக்க அப்படின்றது ஒரு பலி. நல்லா புரிஞ்சுக்குங்க. அது நமக்கு அது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர். ஆனா தேவனுடைய பார்வையில் அது ஒரு பலி. என்ன பலி தெரியுமா? நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி டே அண்ட் நைட் கஷ்டப்பட்ட அந்த உங்களுடைய வியர்வை, அதனுடைய அவுட்புட் தாங்க அந்த பணம். அதனுடைய அவுட்புட் தான் உங்களுடைய சரீரம், உங்களுடைய ரத்தம் எல்லாமே அந்த பணம். இப்ப நீங்க அதை கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு நீங்கள் பலியாக கொடுக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது பலி, பணம் கிடையாது, அது காணிக்க கிடையாது. உங்களே நீங்க கடவுளுக்கு பலியா செலுத்துகிறது போல அது. காட் அதுக்காக தான் அந்த ஒரு ப்ராசஸ வச்சிருக்கிறாரு. காணிக்கை அப்படின்றது ஒரு பலி. சோ அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருக்காக கொடுக்கறீங்க, விதைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வியர்வையை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய ரத்தத்தை கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, தேவனுக்கு அந்த இடத்துல பலியாக கொடுக்கிறீர்கள். ஏன்னா தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. உன்னை எனக்கு கொடு, உன்னுடையது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். எனக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்கிறேனோ அது எனக்கு நடக்கணும். அதுக்கு எனக்கு கடவுள் வேணும். அதுக்கு நமக்கு கடவுள் தேவையே கிடையாது. நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு கடவுள் தேவையே கிடையாது. லோன் போட்டா பணக்காரன் ஆயிடலாம். புரியுதுங்களா? வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, லோன் போட்டா வாங்கிடலாம். அதுக்கு எதுக்கு கடவுள் கிடையாது. கடவுள் அதுக்கு கிடையாது. புரியுதுங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்காம தடைப்பட்டு நிக்கலாம். ஒருவேளை அது நடக்கணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணிருக்கலாம், நடக்காம தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம். அதையெல்லாம் உடைச்சு போட்டு, நான் ஜீவனுள்ளவர், என்னால முடியும், நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருன்னு அப்படி சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர் தாங்க அவர் தேவன், நம்முடைய தேவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் இந்த கூடுகையில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவருடைய பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ, என்னென்ன செய்யணுமோ அதுல ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. அதனால தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. என் தேவையை சந்திக்கிற ஒரு பேங்கரை போல, புரியுதுங்களா? என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நபராக அவர், என்னுடைய வியாதியில சுகம் கொடுக்கிறதுக்கு அவர் ஒரு டாக்டரா பார்க்காதீங்க. அவர் ஒரு நல்ல தகப்பன். நீங்களும் நானும் நம்புற, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பனோட நேரம் செலவிடுங்கள். அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட உட்கார்ந்து நீங்க பேசுங்க.
உங்க டைம் அவருக்கு கொடுங்க. இன்னைக்கு அந்த டைம் எல்லாம் எனிமி உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். டிவி மூலமா, மொபைல் மூலமா, யூடியூப் மூலமா, ஷார்ட்ஸ் மூலமா பிசாசு அப்படியே சக் பண்ணிட்டு இருக்கிறான், உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நம்மளுடைய எல்லா அது நமக்கு பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, மறைமுகமாகிய எனிமி உங்களுடைய ஆசீர்வாதத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இதெல்லாம் நீ பிஸியா இல்ல அப்படின்னா நேரா போய் நீ பைபிள் எடுத்துட்டு உட்கார்ந்து வாசிச்சிருவ, நீ ஜெபம் பண்ணிருவ. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா உன் வாழ்க்கையில நன்மை நடந்துரும். இந்த இரவு நேரத்துல அப்பாவோட தேவனுடைய சமூகத்துல ஓடி போய் உங்களுடைய இருதயத்தை திறந்து அவர் கூட உட்கார்ந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருங்களேன். நான் சொன்னது போல மனுஷனுக்கு தேவையானத கடவுள் கொடுத்துட்டு தான் அவனுக்கான டாஸ்கே அவர் கொடுத்தாரு. நீ இதை செய்யின்னு சொல்லி, நீ இதை செய், அப்புறம் நான் உனக்கு இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் அவர் படைக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட்ல இருக்கும் தெரியுமா? நான் கடவுளுக்கு இதை செஞ்சா அவர் கடவுள் எனக்கு இதை செய்வாரு அப்படின்னு. என்ன செய்வாரு? 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுப்பாரு. வட்டிக்கு கொடுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கடவுளை வட்டி கொடுக்கிற கடவுளை நம்ம மாத்திட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், நீங்க நேசிச்சாலும் நேசிக்கலனாலும், நீங்க தேடி வந்தாலும் தேடி வரலனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் கூட இருக்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதை ட்ரை பண்ணணும், எதை ட்ரை பண்ணக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது. என்னை சுத்திலும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது, எனக்கு ஏன் நல்லது நடக்கல? அப்ப அவர் பாதத்துல உட்காரும் போது என்னுடைய ஹார்ட் பியூர் ஆகும், வார்த்தையின் மூலமாக சுத்தமாகும். அந்த ஹார்ட் சுத்தமாயிருச்சுன்னா என் கண்ணு தெளிவாகும். என் கண்ணு தெளிவாயிருச்சுன்னா எனக்கு முன்னாடி நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதான்றத தெளிவா நான் பார்த்துருவேன். அந்த வழியில நான் நடந்து போயிட்டே இருப்பேன். சோ நம்முடைய தேவன் அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு நம்மளை கொண்டு போகணும்னு சொல்லி விரும்புறாரு. ஆனா நம்ம பாருங்க, இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு, ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமா பாஸ்டர், ஆமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதையே கடவுளுடைய வார்த்தையை எடுத்துட்டு போறோம். நான் போக கூடாதுன்னு சொல்லல, ஊழியர்களுக்கோ சபைகளுக்கோ விரோதி நான் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாம் புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு அது ஓகே. ஆனா பல வருஷமா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் வேதம் தெரியும். எத்தனை வருஷம் பிரதர் நீங்க விசுவாசி? நான் 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் பிரதர், 40 வருஷம். ஆனா கடவுளுடைய சத்தத்தை நீங்க கேக்குறீங்களா? கடவுள் உங்களோட பேசுறாரா? இல்ல, அவர் பாஸ்டர் மூலமா, அவர் மூலமா தான் பேசுவாரு, அதனால அவர் மூலமா தான் நான் போவேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பீங்க? இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க நமக்கு மத்தியஸ்தர். நான் கூட மத்தியஸ்தர் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை நம்ம அப்படியே ஷேர் பண்றோம். தேவைப்பட்டா ஒரு ஜெபம் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதுதான் நம்மளால பண்ண முடியும். ஆனால் அற்புதங்களை செய்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், சாபங்களை முறிக்கிறவர் எல்லாமே அவர்தான். இதை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும். சோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இரவு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கலையோ, அதுல ஏதாவது சாபங்கள், தரித்திரங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட ஓடி போங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நிச்சயமா நடக்காததெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவர் ஏன் நான் உன் மூலமா செய்யணும் அப்படின்றத சொல்லி அவர் வெயிட் பண்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீர் செய்யும் ஆண்டவரே, அப்படியே நீங்க செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன், நான் அப்படியே பாத்துக்கிறேன். நோ, உன் வாழ்க்கைக்கு, உன்னுடைய தேவைகளுக்கு நான் உன்னை கொண்டுதான் செய்வேன். அப்ப என்ன பண்ணணும்? நம்மள அவருக்கு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அதை நம்ம செய்யவே மாட்டோம். இந்த இரவு நேரத்துல உங்களை அப்படியே தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து கேளுங்க. அவர் உங்களுக்கு அப்பான்னு பைபிள் சொல்லுதுங்க. யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12ல சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு
அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சுதந்திரருமாமே. அப்ப அவர் உங்க அப்பானா, நீங்க அவருடைய பிள்ளைனா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ, அப்பா அந்த தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு. அவர நம்புங்க. அவர பிடிச்சுக்கங்க. அவர சார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய பரிபூரண சித்தம் நிறைவேறட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you.